ஹோலி கிராஸ் செய்தி உலகம் டிசம்பர் மாத செய்திகள் முதல் பாகம். டிசம்பர் 4 பேராசிரியர்கள் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கான வழிகாட்டும் பயிற்சி. 2024-25 கல்வியாண்டின் 2ஆம் பருவ தொடக்க நாளன்று பேராசிரியர்கள் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கு எம் கல்லூரியின் ஐக்யூஏசி அமைப்பு வழிகாட்டும் பயிற்சியை வழங்கியது. இதில் தி சயின்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அட் ஒர்க் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திண்டுக்கல் அனுக்கிரகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர் அருட்பணி மேத்யூ அவர்கள் பயிற்சியாளராக கலந்து கொண்டு நேர்மறை பணியிட கலாச்சாரத்தை எவ்வாறு உருவாக்குவது, மனதை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் எவ்வாறு கையாள்வது, அதற்கான வழிமுறைகள், நேர்மறை சிந்தனைகளின் முக்கியத்துவம் குறித்து பயிற்சி வழங்கினார். அதே நாளன்று இந்திய கடற்படை தின கொண்டாட்டம். எம் கல்லூரியின் கடற்படை பிரிவு இந்திய கடற்படை தினத்தை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடியது. கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்கள் தொடக்க உரையாற்றினார். கடற்படை நிரந்தர பயிற்சியாளர் திரு ராகுல் மற்றும் ஹோலி கிராஸ் கல்லூரி டீன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் டாக்டர் ஆண்டனி பிரகாஷ் பபிலா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மாணவியருக்கு அந்நாளின் சிறப்பம்சங்களை வெளிப்படுத்தும் விதத்தில் கடற்படையின் வரலாறு, அதன் கட்டமைப்பு, முக்கிய செயல்பாடுகள், கடற்படையின் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், பேரிடர் நிவாரண நடவடிக்கைகள் உள்ளடக்கிய விளக்கப்படம் ஒளிபரப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்திய கடற்படை கடல்சார் வரலாறு மற்றும் ஆயுதப்படை பற்றிய பொது அறிவு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. மேலும் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்ட மாணவியருக்கு கடற்படை பிரிவு நிரந்தர பயிற்சியாளர் திரு ராகுல் அவர்கள் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். டிசம்பர் 6 தொழில் முனைதல் மேம்பாட்டு பயிற்சி. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் எம் கல்லூரி ஐஐசி அமைப்புடன் இணைந்து பயிலரங்கை நடத்தியது. மாணவியரின் புத்தாக்கம் மற்றும் தொழில்களை உருவாக்குவதற்கான திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் இஃபெக்டிவ் பிட்சிங் அண்ட் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் ஃபார் ஹேக்கத்தான் ப்ராஜெக்ட்ஸ் என்ற தலைப்பில் இப்பயிலரங்கம் நடைபெற்றது. இதில் கன்னியாகுமரி மாவட்ட EDII ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜேஷ் அவர்கள் கலந்து கொண்டு இளம் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள், வழிமுறைகள், புத்தாக்க பற்றுச்சீட்டு திட்டம் விண்ணப்பிப்பது குறித்து மாணவியருக்கு பயிற்சி வழங்கினார். இந்நிகழ்வில் 174 மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். டிசம்பர் 10 மனித உரிமை நாள் உறுதிமொழி ஏற்பு. எம் கல்லூரியின் வேதியியல் துறை மனித உரிமை நாளை முன்னிட்டு மாணவியருக்கு அதன் முக்கியத்துவத்தை விளக்க உரைகள், விழிப்புணர்வு வாசகங்கள் என பல்வேறு செயல்பாடுகள் மூலம் எடுத்துரைத்தது. மேலும் மனித உரிமை காப்போம் எனவும் மனித உரிமை காக்க பாடுபடுவோம் எனவும் மாணவியர், பேராசிரியர்கள் உறுதிமொழி எடுத்தது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 11 ஒளிப்பட காட்சி உருவாக்கும் போட்டி. எம் கல்லூரியின் வேதியியல் துறை சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி மாணவியருக்கு பூமியில் உயிர்களை நிலைநிறுத்துவதில் மலைகளின் முக்கிய பங்கு என்ற பொருண்மையை படக்காட்சி உருவாக்கும் போட்டியாக நடத்தியது. போட்டியில் கலந்து கொண்ட மாணவியர் தற்காலத்தில் மலைகளின் நிலைகளையும் அதை எவ்வாறு பாதுகாக்கலாம், அதில் இளைஞர்களின் பங்கு என்னென்ன என பல்வேறு கோணத்தில் தங்கள் ஒளிப்பட காட்சிகளை தயாரித்திருந்தது விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாய் அமைந்தது. டிசம்பர் 12 வளாக நேர்முக தேர்வு. எம் கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டல் பிரிவு டேலண்ட் டர்போ நிறுவனத்துடன் இணைந்து வளாக நேர்முக தேர்வை நடத்தியது. குழு விவாதம், தொழில்நுட்ப தேர்வு, நேர்காணல் என 3 சுற்றுகளாக நடத்தப்பட்ட இத்தேர்வில் 42 மாணவியர் கலந்து கொண்டு 4 மாணவியர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டிசம்பர் 13 இயற்கையுடனான நடைப்பயணம். எம் கல்லூரியின் தாவரவியல் துறை மாணவியர் இயற்கையோடு இயைந்த வாழ்வியலை பின்பற்றி பயனடைய வேண்டும் எனும் நோக்கில் இயற்கையுடனான ஒரு நடைப்பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. குமரி மாவட்ட வனசரகத்திற்குட்பட்ட குத்திரப்பாஞ்சான் பகுதியில் மாணவியர் தங்கள் நடைப்பயணத்தை மேற்கொண்டனர். இதில் பல்லுயிர் வளங்கள், அதன் தன்மைகள், விலங்குகள், அவற்றின் கால் தடங்கள், அவற்றின் முக்கியத்துவங்கள் குறித்து அறிந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. கல்லூரியின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எம் கல்லூரியின் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.